கேமராவே பார்க்க முடியும். A daylight time saving started. It's Sunday evening. Today we lost 1 hour. Time change. Actually, what's the time now? 4:53 in the evening. Bright and sunny. இருக்கு பார்த்தா, பட் ரொம்ப குளிருது. ஆக்சுவலி இப்போ டெம்பரேச்சர் 12 degrees Celsius. இல்லை, there is a chill in the air. அதாவது ஜாக்கெட்லாம் போட்டு. இது அமராந்தஸா என்ன கீரைன்னு இதில் இன்னும் பேர் எழுதலை, பட் அவ்வளோ நல்லாயிருக்கு. ரெட்டும் க்ரீனுமாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதில் நிறையா அந்த ஸ்டெம் தண்டு கீரைம்பா மீனமா, ஸோ அது நிறையா இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நான் இப்போ கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் ஃபுட் ப்ராசஸரில் போட்டுற போகிறேன். ஸோ இது ஒரு ட்ரெடிஷ்னல் கூட்டு, இந்த கீரையை கூட்டாக பண்ண போகிறேன். எவ்வளோ அழகாக நறுக்கியிருக்கு பாருங்கள் ஃபுட் ப்ராசஸர். யா, ஸோ இப்போ இதுக்கு தேங்காய், ஜீரகம் அண்ட் மிளகா வத்தல் இது மூணையும் அரைச்சிக்கிறேன். ஸோ இந்த மார்ச் மந்தில் டாலஸில் எவ்வளோ சிவியராக வின்டர் இருக்குங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஐ வாண்டட் டு ஷேர் வித் ஆல் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ என்னோடய ஃபேமிலி மாதிரி எல்லோரும் இருக்கிறதுனால எனக்கு ஐ வாண்டட் டு ஷேர் திஸ். அண்ட் அதோட ட்ரெடிஷ்னல் குக்கிங் வாட் எவர் ஐ குக் இன் டாலஸ் ஹோம் அதை ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நம்ம இதை பார்த்துட்டே வில் கோ ஆன் டு ஆர் குக்கிங் ஆல்சோ. நம்ம கீரை கூட்டோட இது பார்க்கலாம். ஸோ நான் ஒரு கிளிப்பிங் மறந்து போயிட்டேன். நான் மூங் டால் ஒரு 1/2 கப் வேக வச்சுருந்தேன் அலாங் வித் கீரை. ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பாயில் ஆன கீரையும் இந்த இதுவும். ஸோ இது அரைச்சது மிக்சியில் தேங்காய், ஜீரகம், மிளகா வத்தல். ஸோ இந்த வெந்த மூங் டால், கீரை அண்ட் இந்த தேங்காய், ஜீரகம் அரைச்சது. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். அண்ட் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால we can adjust adding some hot water. இப்போ asaefotida according to taste பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. எஸ், நெக்ஸ்ட் adjust consistency. எஸ், I feel it's too thick. So let's see. எங்கிட்ட கொஞ்சம் கோக்னட் மில்க் இருந்தது, ஒரு ஓப்பன் பண்ண டின் இருந்ததுனால அதில் கொஞ்சம் ஆட் பண்ணேன். அது பியூர்லி ஆப்ஷனல், நம்ம தேங்காய் அரைச்சாலே மோர் தென் இனஃப். எங்கிட்ட இருந்ததுனால சும்மா நான் ஆட் பண்ணேன். ஒரு க்ரீமியாக இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்குங்கிறதுக்கு ஆட் பண்ணேன். ஐ திங்க் ஐவ் ஆடட் சால்ட். எஸ், ஸோ திஸ் இஸ் பேக் டு அவர் வாக். என்ன தான் நம்ம இந்தியாவை மிஸ் பண்ணுறோம், எல்லா ரிலேட்டிவ்ஸையும் விட்டுட்டு வந்திருக்கோனாலும் இந்த நேச்சர் அவ்வளோ அழகாக இருக்குது. இட் ஹஸ் தி கெப்பாசிட்டி டு மேக் அஸ் ஃபர்கெட் ஆல் ஆர் வரிஸ். அவ்வளோ காமிங் எஃபெக்ட். ஜஸ்ட் லுக் அட் தி ஸ்கை, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஜஸ்ட் வாட்டரை பார்த்தாலே நல்லாயிருக்கு. யா, ஸோ அப்படியே சேர்ஃபுல்லாகிடுறது, குஷியாகிடுறது. இதுவும் மிஸ் பண்ணாமல் வாக் போயிட்டோன்னா நத்திங் லைக் இட். ரொம்ப நல்லாயிருக்கும் சார். இதில் நான் டெம்பரிங் காமிக்க மறந்து போயிட்டேன். தட் இஸ் எண்ணெய் காய வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சு கொட்டினா இது ஓவர். I forgot to add the clipping, sorry. If you like this video, don't forget to subscribe to my channel and also share it with your friends and family, and stay healthy and have fun cooking. Bye bye.